ஏழுமலையான் 15ஆம் பகுதி. ஸ்ரீனிவாசன் அவளது பேச்சை கண்டுகொள்ளவே இல்லை. சற்றும் தயங்காமல் அவளை நெருங்கி மையல் மொழி பேசினார். சுந்தரியே, இனி என் சொப்பனத்தில் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணும் இடம்பெற துணிய மாட்டாள். மனதின் நினைவுகளே கனவாக வெளிப்படும். என் மனதின் ஆழத்திற்குள் சென்றுவிட்ட நீயே என் கண்களில் நிழலாடுவாய். உன்னிலும் உயர்ந்த அழகி இனி உலகில் பிறக்க முடியாது. நீயே எனக்கு மணவாட்டி. நான் அதை உறுதி செய்து விட்டேன் என்றார். அவள் விலக விலக அவர் நெருங்கி நின்றே பதில் கூறினார். அவளை விலக்குவதற்கு தோழிகள் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அவரிடமிருந்து தப்பிக்க நினைத்த பத்மாவதி தன் தோழிகளிடம் ஜாடை காட்ட அதை புரிந்து கொண்ட அவர்கள் கற்களை எடுத்து ஸ்ரீனிவாசன் மீதும் அவர் வந்த குதிரையின் மீதும் வீசினர். குதிரை வலி தாங்காமல் தன் ஜீவனை விட்டது. ஸ்ரீனிவாசனின் நெற்றியிலிருந்தும் உடலில் இருந்தும் இரத்தம் கொட்டியது. அதனால் ஏற்பட்ட வலி அதிகமாக இருந்தாலும் மையலின் முன்னால் அதன் துன்பம் தெரியவில்லை. அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் அவர் அங்கிருந்து இல்லத்திற்கு சென்று விட்டார். காயமடைந்து இல்லம் திரும்பிய மகனை கண்டு பகுலாதேவி கலங்கினாள். ஸ்ரீனிவாசா, இதென்ன கோலம்? ஏன் நடந்தே வருகிறாய்? குதிரை எங்கே? வேட்டைக்கு போன இடத்தில் விலங்குகள் அதனை கொன்று விட்டனவா? உனக்கும் விலங்குகளால் தீங்கு ஏற்பட்டதா? விலங்குகள் உன்னை தாக்கி இருந்தால் உடலில் சிராய்ப்பு காயங்கள் இருக்க வேண்டுமே. இவை ஆழமாக ஏதோ குத்தியதால் ஏற்பட்ட காயங்களாக உள்ளதே, என்ன ஆயிற்று என்றாள் அன்னை பகுலாதேவி. ஸ்ரீனிவாசன் நடந்ததை கூறினார். அம்மா, மன்னர் ஆகாசராஜரின் மகள் பத்மாவதியை காட்டில் சந்தித்தேன். அவளை பார்த்த உடனேயே பூர்வ ஜென்ம நினைவு எனக்குள் வந்தது. ராமாவதாரம் எடுத்த போது நான் சீதையுடன் காட்டிற்கு வனவாசம் சென்றேன். ராவண வதத்திற்காக சீதையை போலவே மற்றொரு மாய சீதையை உருவாக்கினார் அக்னி பகவான். நிஜ சீதையை தன் மனைவி ஸ்வாஹா தேவியின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு மாய சீதையான வேதவதியை ராவணன் கடத்தி போகுமாறு செய்தார் அக்னி பகவான். ராவணவதம் முடிந்ததும் அவர் அவளை என்னிடம் அழைத்து வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். நான் அந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதம் ஏற்றிருந்ததால் அவளை ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்யும் காலத்தில் மணப்பதாக உறுதி கொடுத்திருந்தேன். அந்த மாய சீதையே இப்போது பத்மாவதியாக வந்திருக்கிறாள். அவளை திருமணம் செய்வதாக அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றியாக வேண்டும் என்றார் ஸ்ரீனிவாசன். பகுலாதேவி அவரிடம், மகனே, அவ்வாறே இருந்தாலும் கூட மன்னன் மகளாக பிறந்துவிட்ட அவளை நீ எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? ஏணியில் ஏறி வானத்தின் உச்சியை தொட நினைப்பது போல் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறாயே. ஏழையான உன்னை ஆகாசராஜன் மருமகனாக ஏற்கவும் மாட்டான். பத்மாவதி தேவியும் ஒதுக்கத்தான் செய்வாள் என்று கூறி அந்த மையலை மறந்துவிடும்படி புத்திமதியும் கூறினாள். இதனிடையே அரண்மனை திரும்பிய பத்மாவதியின் மனம் ஏனோ நிலையில்லாமல் தவித்தது. பாவம் அந்த இளைஞன். அவன் அப்படி என்ன தவறு செய்துவிட்டான்? தன் மையலை என்னிடம் வெளிப்படுத்தினான். வேடனாயினும் அவன் அழகன். என் மனம் அவனிடம் சென்று விட்டது போல் தோன்றுகிறது. விலங்குகளை வேட்டையாட வந்தானா அல்லது என் உள்ளத்தை வேட்டையாடி சென்றானா? அவனை சுற்றியே மனம் ஓடுகிறதே. அவனது குதிரையை கொன்று அவனையும் கல்லால் அடித்தேன். இரத்தம் சொட்ட சொட்ட அவன் இல்லத்திற்கு சென்றான். ஐயோ, வலி தாங்காமல் அழுவானோ? அவனது குடும்பத்தினர் என்னை நிந்திப்பார்களே. ஏன் என் மனம் அவனை சுற்றுகிறது? நிச்சயமாக நான் அவனது மையல் வலையில் சிக்கிவிட்டேன் என்றே கருதுகிறேன் என்றவள் மனதிற்குள் அவனை நினைத்தபடியே குமைந்தாள். அவளுக்கு தூக்கம் போனது. உண்ண மனமில்லை. கண்கள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. தந்தையிடமும் தாயிடமும் மையலை சொல்ல பயம். போயும் போயும் ஒரு வேடன் மீது மையல் கொண்டிருக்கிறேன் என்றா கூறுகிறாய் என்று பெற்றவர்கள் திட்டுவார்களே. இளைஞனே, நீ என் மனதை கொள்ளையடித்து போய்விட்டாயே. நீ எங்கிருக்கிறாயோ? உன் நினைவு என்னை வாட்டுகிறதே என ஏக்கத்துடன் புலம்பினாள். அவளது உடல் மெலிந்தது. உணவு உறக்கமின்றி தவித்த மகளை கண்டு பெற்றோர் கலங்கினர். அரண்மனை வைத்தியர்கள் பத்மாவதியை சோதித்தனர். பல மருந்துகளும் கொடுத்தாயிற்று. ஆனால் பத்மாவதி எழவில்லை. காட்டில் காத்து கருப்பை கண்டு பயந்திருப்பாளோ? உடனடியாக மந்திரவாதிகள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் செய்த முயற்சிகளும் வீணாயின.
தாய் தரணி தேவி மகளின் நிலை கண்டு கண்ணீர் வடித்தாள். எல்லா ஆலயங்களிலும் மகள் குணமாக வேண்டி சிறப்பு பூஜை செய்தாள். பத்மாவதி எழவே இல்லை. உலகிலேயே தீர்க்க முடியாத வியாதி ஒன்று இருக்கிறது என்றால் அது மையல் வியாதிதான். பொல்லாத அந்த வியாதியின் பிடியில் சிக்கிய யார்தான் மீள முடியும்? இதே நிலைதான் வராக வனத்தில் தங்கியிருந்த ஸ்ரீனிவாசனுக்கும் ஏற்பட்டது. அவரும் படுக்கையில் புரண்டார். தவறு செய்து விட்டோமே. வேடனின் வேடத்தில் சென்றால் எந்த பெண்தான் விரும்புவாள்? நாம் நம் சுயரூபத்தில் சென்றிருந்தால் அவள் நம்மை விரும்பி இருக்கக்கூடும். தப்பு செய்து விட்டோமே என புலம்பினார் ஸ்ரீனிவாசன். மகனின் நிலை கண்ட தாய், ஸ்ரீனிவாசா, கவலைப்படாதே, நான் ஆகாசராஜனிடம் செல்கிறேன். பத்மாவதியை பெண் கேட்கிறேன். இருவருக்கும் நிச்சயம் திருமணமாகும். அமைதியாக இரு என்று கூறி அரண்மனை நோக்கி புறப்பட்டாள். 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.